நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாரதா, நீ கீழே என்ன பண்ற? உனக்கு தரையில தூங்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குனா நான் ஆசிரியை வர சொல்லி பாதி கட்டுல வெட்டி எடுத்துறேன். ஆமா, இன்னைக்குதான் முதல் தடவையா தூக்குங்க தூக்குங்கன்னு சரியான இடத்துல சொல்லியிருக்க. இரு. இல்ல, தேவையில்ல. நீங்க முதல்ல தூக்கத்துல இருந்து எந்திரிங்க. என்னை எட்டி உதைச்சு கீழே தள்ளிட்டு இப்ப தூக்க வரேன்னு சொல்றீங்க. நான் உன்னை தள்ளி விட்டேனா? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போது என்ன திட்டுவீங்க, ஆனா தூங்கும் போது திட்ட முடியாதுல, அதனாலதான் எட்டி உதைச்சு கீழே தள்ளிட்டீங்க. ஐயோ, நான் உன்னை எங்க மிதிச்சேன்? நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கனவு பேரை சொல்லி முதல்ல கைய முறுக்குனீங்க, அப்புறம் எட்டி உதைச்சு கீழே தள்ளிட்டீங்க. இப்படியே ஒரு நாள் அடிச்சு என்ன இந்த வீட்டை விட்டே துரத்திடுவீங்க. அம்மா, ஐயோ ஐயோ, சாரதா சாரதா சாரதா, நீ அந்த துணிச்சலான பலசாலியான அம்மாவை கணவன் மனைவி சண்டைக்குள்ள கூப்பிடுற. இங்க பாரு. ஆமா சாரதா செல்லும், கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றது கேள. நீ என்னோட அன்பான சாரதா இல்ல? இங்க பாரு, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். முகலாய பேரரசு, பாபர், அரசவை, சிறைச்சாலை. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்ன கட்டினவர் இருக்காரு, கனவு கண்டா கூட சிறைச்சாலையை தான் பாக்குறாரு. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா சொல்லுங்க? சூரியன் தலைக்கு மேல உதிச்சு எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் கனவு கண்டுட்டு இருக்கீங்க. விடுங்க இத, விடுங்க விடுங்கன்றல, விடுங்க. அம்மா, கனவு அதிகாலையில கண்ட கனவு கண்டிப்பா பலிக்குமா? என்ன கொடுமை இது? பாத்தியா மணி, நம்ம உருப்படாத குருஜி நம்மளை இப்படி வேலை வாங்குறாரு. அவருடைய பழுதான பாதகைய நம்ம தலை மேல வச்சுட்டு போக வேண்டியதா இருக்கு. வர்ற ஆத்திரத்துல இப்ப எனக்கு என்ன தோடுதுன்னு தெரியுமா? நம்ம குருஜியோட தலை மேல இந்த பழுதான செருப்பை அப்படியே வச்சு விஜயநகரம் முழுக்க அப்படியே சுத்தி வர சொல்லணும்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. அமைதியாரு, அமைதியாரு. எந்த பயனும் இல்ல. எப்படி இருக்க முடியும் மணி? எப்படி அமைதியா இருக்க முடியும்? இத்தனை வருஷமா இந்த பாதகையை மாத்தாம அப்படியே வச்சுட்டே இருக்காரு மணி. தெரியும் தனி, எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணா பாரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாதகையை போட முடியாத ஒரு நிலைமை வரும்போது அன்னைக்கு இவர் குருமாதா கிட்ட போய் இந்தாமா இத வச்சுக்கோ, இத வச்சு நல்லா காய்கறி எல்லாம் வெட்ட பயன்படுத்து அப்படின்னு சொல்றவரு நம்ம குருஜி. இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல, அதனால வா, வந்த வேலையை பார்க்கலாம். அப்படியே சொன்ன கேளு மணி. சரி, வா வா நட. ஐயா, ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த காலனியை பிடிங்க. இதுல ஆணி அடிச்சு இதை உபயோகப்படாத மாதிரி பண்ணிருங்க. என்ன? இல்ல, சரி பண்ணி கொடுங்க. இதையும் பிடிங்க. ரெண்டு துண்டா உடைஞ்சிருச்சு. பிடிங்க. இது என்ன பண்றது? இதை எப்படிங்க சரி பண்ண முடியும்? இதெல்லாம் வேலைக்காகாது. ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சாகணும். வழக்கமா பாதுகை இப்படி உடையாதே, அப்புறம் இது மட்டும் எப்படி உடைஞ்சது? தேவையில்லாத கேள்விகள்லாம் இருக்கு. ஆணி அடிங்க, நல்லா அடிங்க. ஐயா, இதுல ஆணி அடிக்கிற யோசனையை விட்டுட்டு இதை எப்படி தலைய சுத்தி தூக்கி போடுறதுன்னு யோசிங்க. அப்படியாவது இந்த ஜீவனுக்கு விடுதலை கிடைக்கட்டும். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. இத சரி பண்ணுங்க. இங்க பாருங்க ஐயா, ஆணிய மேல இருந்து அடிக்காதீங்க, கீழ இருந்து அடிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, கீழ இருந்து அடிக்கணும். என்ன? கீழ இருந்து ஆணி அடிக்கணும்? அப்படி அடிச்சா ஆணி கால்ல குத்திராதா? நீங்களே சொல்லுங்க. நாங்க சொல்றத மட்டும் செய்யுங்க. அப்படியே செஞ்சிடலாம். அப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த ஆணியை எங்க இருந்து அடிக்கணும்? முதல்ல ஆணிய கீழே இருந்து அடிங்க. அதுக்கப்புறம் கீழ இருந்து மேல பார்த்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருங்க. சீக்கிரமா அடிங்க. பாருங்க, எவ்வளவு ஆணி அடிக்க முடியுமோ அத்தனை ஆணி அடிச்சு ஏத்திக்கிட்டே இருங்க. அதுவும் கீழ இருந்து. இந்த பாதுகையை வச்சு என்னையா பாடாப்படுத்துறீங்க? இங்க பாரியா, சொல்றத மட்டும் நல்லா கேளு. போட்டுக்கிற ஆளுக்கு குத்துனாலும் பரவாயில்ல, கீழ இருந்து 4-5 ஆணியை அடிச்சு ஏத்து. இனிமே இந்த பாதகையில பழுது வரவே கூடாது. நாங்களும் இதை திரும்ப கொண்டு வரவும் கூடாது. மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட அரசவையில இப்படி ஒருத்தர் எதிரியா நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அவரை அழிக்கிறதுக்கு பேரரசர் பாபர் மாதிரி ஒருத்தர் தேவையே இல்லைங்கிறது தான் இப்போ என் எண்ணம். விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் இப்படி உட்கார்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா?
இவனுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒருவேளை பூஜை பண்றேன்னு சொல்லி தூங்கிட்டானா என்ன? இல்லம்மா, எனக்கு என்னமோ உங்க மகன் பூஜை தான் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. பூஜை பண்றானா இல்ல தூங்குறானா? இங்க பாருங்கம்மா, ஆமா, ராமாவுக்கு கும்பகர்ணனை விட அதிகமா தூங்குறது பிடிக்கும். ஆனா எனக்கு என்னமோ இப்ப அவர் தியானம் பண்றாருன்னு தான் தோணுது. அந்த பழக்கத்துல அவன் தென்னாலி ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டான். இப்ப இவனுக்கு பக்தி இல்ல, திமிரு மட்டும்தான் இருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கே சிறப்பு ஆலோசனை சொல்றோன்ற திமிரு. ஆமாமா, ராமா இப்ப ரொம்ப மாறிட்டான். என்ன பத்தி எல்லாம் கவலைப்படத்தே இல்ல. நான் கூப்பிட்டாலும் என் கூட விளையாட வர மாட்டேங்கிறான். சின்ன வயசுல நான் இவனை பத்தி என்னெல்லாம் யோசிச்சேன். ஆனா அம்மா, உங்க சின்ன வயசுல ராமா இருந்திருக்க மாட்டானே. டேய், அம்மாவோட சின்ன வயசுல இல்லடா, ராமாவோட சின்ன வயசுல. இப்போ இவன் கவனம் இல்ல அரசவையில் இவனுக்கு பேரு கிடைக்கிறது பத்தி தான் இருக்கு, பரிசு வாங்குறதுல தான் இருக்கு. பக்தி எல்லாம் இவன் மனசுல இல்லவே இல்ல. சும்மா பேருக்காக தான் இவன் பூஜை எல்லாம் பண்றான். அம்மா, இவருக்கு எதுவுமே கேட்கல. என்னது கேட்கலையா? ஏன் இவனுக்கு காது வேலை செய்யலையா என்ன? அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் கடுமையான தியானத்தினால வேற உலகத்துக்கே போயிட்டாரு போல. இந்த உலகத்தோட தொடர்பையே துண்டிச்சிட்டாரு. அப்படி எப்படி அவனால துண்டிக்க முடியும்? அப்படி எந்த உறவையாவது இவன் முறிச்சானா அதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருவேன். நான் அவனோட அம்மாடி. அம்மா, அம்மா அம்மா அம்மா, என்னம்மா பண்றீங்க? நிம்மதியா சாமியை கூட கும்பிட விட மாட்டேன்றீங்க. நான் எவ்வளவு நேரமா தியானம் பண்ணலாம்னு முயற்சி பண்றேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் படபடன்னு பேசிக்கிட்டுல இருக்கீங்க. அட பாத்தியா, நான் தான் சொன்னல, இவன் நம்ம பேசினத கேட்டுட்டே இருந்திருக்கான். இந்த விஜயநகரம் இவனை பெரிய கேடி ஆக்கிடுச்சு. ஆமாமா, நீங்க சொல்றது உண்மைதான். இவருக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குன்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இவர் கேடி ஆயிட்டாரு. தாயே பகவதி, இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்குது. என்ன கோத்து விடுறதுலே குறியா இருக்காங்க. நானே காலங்காத்தால கண்ட கனவை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா இதுங்க என் அன்பான குடும்பம். பாத்தீங்களா? ஆஹா, ரொம்ப அருமை. சுபான் அல்லா, இவரை பாருங்க. இவரோட திறமையினால பழைய செருப்பையே புது செருப்பா மாத்திட்டாரே. ஆஹா, இப்படி ஒரு திறமைசாலியா நான் எந்த ஊர்லயுமே பார்த்ததில்ல. ஆதாப் ஹுசூர், ஆதாப் ஹுசூர். என்ன பண்றீங்க? நீங்க சொன்னதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தானே உதவி வேணும்னு கேட்டீங்க. நீங்க தானே இப்ப அமுக்கி விடுங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் அமுக்கி விட்டுட்டோம். இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படி சொல்லல, ஆதாப் ஹுசூர்னு சொன்னேன். வணக்கம் ஐயான்னு அர்த்தம். வணக்கம். எங்களோட பேரு தனிமணி. அப்படின்னா நீங்க இவரை பார்த்து இல்ல ஹுசூர், நான் அவரை சொல்லல. நான் உங்ககிட்ட மொஹாத்திஃப், அது எப்படி சொல்றது, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தேங்க. நான் ஆதாப் ஹுசூர் சொன்னது உங்களை பாராட்ட, நான் கொடுக்கிற மரியாதை. மரியாதையா? தனி, இந்த வெளியூர்காரரை கொஞ்சம் பாரேன். நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இவருக்கு நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியுது. சரிங்க ஐயா. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் ஒருத்தரை தேடி வந்தேங்க. அவரை தேடியே நான் இந்த மொத்த விஜயநகரத்தையே 2 தடவை சுத்தி வந்து களைச்சு போயிட்டேங்க. ஆனா இன்னும் என்னால அவர் இருக்கிற இடத்த, அதாவது அவருடைய முகவரியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட நம்பிக்கை மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. என்ன துளிரா? இல்ல தளிரா. அப்புறம் உங்களை பார்த்தா எனக்கு ஞானிகள் மாதிரி
தெரியுதுங்களே. என்ன தெரியுது? உண்மையிலேயே நாங்க ஞானிதான். நாங்க பெரிய மகான் வித்வான்கள், மிக சிறந்த பண்டிதர்கள். சரி சரி சரி, அதனாலதான் நான் உங்ககிட்ட முகத்தீஃப் பண்றேன். இல்ல, அதாவது உங்ககிட்ட நான் குஃப்துக்கு பண்ண விரும்புறேன். என்ன? அதாவது பேச்சுவார்த்தை. நான் உங்ககிட்ட பேசணும்னு விரும்புறேன். பேசலாம் பேசலாம், தாராளமா பேசலாம். ஆனா ஒரு விஷயத்த உங்க மூளைக்குள்ள நல்லாவே ஏத்தி வச்சுக்கங்க. இந்த மொத்த விஜயநகர பேரரசுல என்ன மாதிரியும் இல்ல இவன மாதிரியும் பெரிய வித்வானோ இல்ல மகா பண்டிதர்களோ கிடைக்கவே மாட்டாங்க. சரி, சீக்கிரமா என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அப்படி என்ன உதவி வேணும்? நாங்க சீக்கிரமா கிளம்பணும், எங்களுக்கு நேரம் ஆகுது. சரி சரி, ஒன்னு சொல்லுங்க. நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். அதாவது இந்த விஜயநகரத்துல 2 அம்மா இருக்கிற ஒருத்தர் இருக்காராமே. ஏங்க, என்ன? உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியுமா? யார சொல்ற? ஒரு ஆளுக்கு 2 அம்மாவா? இங்க பாருங்கயா, ஒரு அம்மாவுக்கு வேணா 2 குழந்தைகள் இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு எப்படிங்க 2 அம்மா இருக்க முடியும்? மணி, இங்க பாருங்க ஐயா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல மணி என்ன சொல்ல வராருன்னா, நாங்க மிகப்பெரிய ஞானிகள், எங்களுக்கு எப்படி தெரியும்? 2 அம்மாக்கு ஒரு பையனா, ஒரு பையனுக்கு 2 அம்மா. அப்படின்னா இந்த விடுகதைக்கான விடை உங்க 2 பேருக்குமே தெரியாதா? இல்ல. அப்படின்னா உங்க பேரு புகழ் எல்லாம் பொய்யா? இப்போதான் நீங்க உங்களை பத்தி பெருமையா பேசுனீங்க. இல்ல 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 இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. எத்தனை தடவை நாங்க உங்ககிட்ட சொல்றது? நாங்க 2 பேருமே மிகப்பெரிய பண்டிதர்கள். நாங்க மருத்துவர்கள் இல்ல. அப்புறம் எப்படி எங்களுக்கு இத பத்திலாம் தெரியும் சொல்லுங்க? அப்படி கேளு நீ. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் வந்து ஆக்ரா. ஆக்ராவா? அதாவது நான் ஆக்ரால இருந்து வரலைங்க, வரவே இல்ல. ஐயோ, நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு எனக்கே தெரியாதுங்க. நான் ஆக்ராவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனா, அதான் அப்படியே வந்துருச்சு. நான் வழி தவறி வந்த ஒரு பூனை மாதிரிங்க. நான் எங்க இருந்து வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியாது. எங்க அந்த பூனை? அது எப்படி இருக்கும் சொல்லுங்க? பூனையா? பூனை அங்க இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. கண்ணுக்கு தெரியவே இல்ல. பூனையை காணோம். ஏ மணி, இந்த ஆளு எங்க போயிட்டான்? இந்த ஆளு எங்க போனாருனே தெரியல. ஐயோ, அங்க பூனைய வேற காணோம், இங்க ஆள காணோம். அவர் எங்க போயிருப்பாரு? மணி, இவர் கண்டிப்பா ஒரு விசித்திரமான ஆளுதான். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். ராஜாதி ராஜ, பேரரசர், மன்னாதி மன்னர், பாஷாயே ஆளும் ஜைருதீன் முகமது மன்னர் பாபர் வந்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் ஒழுக்கமா இருக்க முக்கியமான காரணம் என்ன? நீதியா இல்ல பயமா? இதுல உன்னோட கருத்து என்ன வசீர் மாலிக்? வணக்கம் மகாராஜா. ஹுசூர், இந்த அரசவையில் உங்களோட இந்த கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு திறமை யாருக்கு இருக்கு மகாராஜா? உங்க கேள்விக்கான பதில சொல்ற திறமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உண்மைதான். இந்த கேள்விக்கான பதில் நீதி. ஆனா அது எல்லாமே வெளி தோற்றம்தான். ஏன்னா ஒரு அரசனோட கொடியானது கம்பீரமா கோட்டைக்கு மேல உயரத்துல பறக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது பயம் மட்டும்தான். மத்தவங்களோட பயம் தான் ஒருத்தரோட செல்வாக்க உயர்த்தும். பயம். அவனோட எதிரிங்க எல்லாம் நடுங்கி அவனுக்கு சலாம் போட வைக்கிறதே அந்த பயம்தான். எதிரியோட பயம்தான் ஏன் ஆயுதம். ஆஹா ஆஹா, அருமை மகாராஜா, அருமை. அமைதி துரோகிகளா,
நான் வளர்த்த நாயை என்னை பார்த்து குறைக்கும் போது வெளியில மத்தவங்களுக்கு என் மேல எப்படி பயம் இருக்கும்? இந்த நேரத்துல நான் என்ன செய்யலாம்னு சொல்லு வசீர் மாலிக். அது மகாராஜா, எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட இந்த அரசவையில யாருக்கு எனக்கு துரோகம் பண்ண துணிச்சல் இருக்கு? எனக்கு எதிரா ஷெகன்ஷா பாபருக்கு எதிரா துரோகம் பண்ற துணிச்சல் யாருக்கு இருக்கு? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி ஒரு தப்பை நான் திரும்பவும் பண்ண மாட்டேன். என்ன நீங்க மன்னிச்சிருங்க மகாராஜா. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு வசீர் மாலிக். மகாராஜா, இவனை சிறைச்சாலையில வேணாம் சிறைச்சாலையெல்லாம் வேணாம். இவனை நம்ம விடுதலை பண்ணிடலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுத்துடலாம். இவ தலைய வெட்டி துண்டாக்குங்க. மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க. என்ன காப்பாத்துங்க மகாராஜா. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு, பெரும் கவலை. என்ன மகாராஜா? அந்த விஜயநகரத்தோட பேரும் புகழும் தினமும் என்ன வாட்டி வதைக்குது வசீர் மாலிக். அங்கேயும் என்னோட கொடிதான் பறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. மகாராஜா, படை தயாரா இருக்கு. நீங்க அனுமதி அளிச்சீங்கன்னா நாம இன்னைக்கே விஜயநகரத்தை தாக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பொழுது விடியும் போது விஜயநகரம் நம்ம நாடா இருக்கும். நான் பேராசக்காரன் தான், ஆனா முட்டாள் கிடையாது. நசீர் என்னானா? விஜயநகரத்துக்கு போயிட்டானா? ஆமா மகாராஜா, நசீர் விஜயநகரத்துக்கு போயிட்டான். சீக்கிரமாவே அவன் நமக்கு பெரிய தடையா இருக்கிற அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை சிக்க வச்சிருவான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததும் அதுக்கப்புறம் அந்த விஜயநகரம் நிச்சயமா நமக்கு அடிமையாகிரும். இனி விஜயநகரத்துல நம்ம பச்சை கொடி பறக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா மகாராஜா. நசீர் கிட்ட இருந்து அந்த தகவல் வர்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விஜயநகரத்தோட அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. விஜயநகரம் இன்னையிலிருந்து அழிவு பாதையை நோக்கி போக போகுது. இவனுங்க எங்க போய் தொலைஞ்சாங்களோ தெரியலையே. இந்த ரெண்டு முட்டாளுங்களும் ஆளை காணுமே. என்ன பண்றது? இப்படிப்பட்ட அடி முட்டாள்கள் சிஷ்யர்களா இருந்தா அந்த குரு கதை அவ்வளவுதான். பொழுது போனா கூட இன்னைக்கு வந்து சேர மாட்டானுங்க போல இருக்கு. தேவதையை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்கே ஏன் சௌதாமினி எனக்காக வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாளே. சௌதாமினியா? சௌதாமினி எதுக்கு உங்களுக்காக இப்படி காத்திருக்கணும் சுவாமி? அப்படின்னா நீங்க தினமும் இந்த நேரத்துல போய் அவளை பார்க்க போறீங்களா? என்னது? சௌதாமினியா அப்படின்னு நான் எப்ப சொன்ன வர்ணமாலா? இல்ல சுவாமி, நீங்க சௌதாமினி தான் சொன்னீங்க. நான் என்னோட காதால கேட்டேன். காதால தானே கேட்டேன். அது உண்மைதானே? எல்லாரும் கேட்கறது காதால தானம்மா, மூக்கால யாரு கேட்பா? ஆனா சுவாமி, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னுடைய விளக்கம் எதுவும் தேவையில்லை. இப்போ உனக்கு நான் விளக்குறேன் பாரு. அதாவது அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நண்பரான சுதாமா பேரை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதத்தான் நீயும் கேட்ட. சுவாமி, நீங்க நேரடியா அந்த கடவுள்கிட்டயே பேசக்கூடியவரு. ஆனா சுதாமா வெறும் பக்தர் தானே. இருந்தா என்ன, பக்தரா இருந்தா கூட நாம அடிக்கடி அவங்களையும் சந்திச்சு பேசணுங்கிற புருஷோத்தமரை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா சுவாமி? அப்படி விவாதம் பண்றதை தவிர வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? அப்புறம் கொஞ்சம் பாடுவோம், கொஞ்சம் ஆடுவோம், அப்புறம் கொஞ்சம் ஆடி கொஞ்சம் பாடுவீங்களா? ஆமா, பக்தி பாடல்கள். பக்தியில மூழ்கிறதுக்கு அதை விட வேற என்ன இருக்க முடியும்? அதோட பஜனைகள், கீர்த்தனைகள், பிரபு மனச கொள்ளையடிக்க வேற என்ன இருக்கு? ஆமா சுவாமி, நீங்க பெரிய பக்தர். உங்களை மாதிரி ஒரு பக்தரை பார்க்கவே முடியாது சுவாமி. நல்லா இரு. நீ என்ன பண்ற? அப்படியே வீடெல்லாம் சுத்தி நடந்து என்னோட பேரை சொல்லிக்கிட்டே இரு. நல்லா இருக்கு. அப்படியே பண்ற சுவாமி. என்னோட சுவாமி வாழ்க, என் சுவாமி வாழ்க, என் சுவாமி வாழ்க. இன்னைக்கு என்ன காப்பாத்தினது சுதாமாவா? ரொம்ப ரொம்ப நன்றி சுதாமா ஐயா.
கடவுளே கடவுளே, இந்த ரெண்டு கிறுக்கனுங்களும் எங்க போனானுங்கன்னு தெரியலையே. கடவுளே கடவுளே. வந்துட்டோம் குருஜி, வந்துட்டோம். உங்க சிஷ்யர்கள் வந்துட்டோம். இப்பவாவது வந்து சேர்ந்தீங்களே முட்டாளுங்க. ஒத்த ஆணி அடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம். குடு குடு பாதுகையை குடு. குருவே, இன்னைக்கு நாங்க உங்க பாதகையில ஆணி அடிச்சிட்டு வந்திருக்கோம்ல, அத நீங்க தயவு செஞ்சு வெறும் பாதகைக்கு மட்டும் ஆணி அடிச்சிருக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க குருஜி. குருவே, நாங்க உங்க பாதகைக்கு திரும்பவும் உயிர் கொடுத்திருக்கிறோம். குருஜி, இன்னைக்கு நீங்க இந்த தனிமணியோட அறிவு கூர்மையை பாராட்டியே ஆகணும். ஒரு விஷயம் சொல்லு. ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நீதான் வாயை திறந்து புலம்பிக்கிட்டே இருக்க, அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறானே. குருஜி, இன்னைக்கு இந்த மணிக்கு இல்ல இந்த சுவாமி மணிக்கு இவர் யாருன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு இவர் மௌன விரதம் இருக்கிறாரு. நல்ல நகைச்சுவை தான். குடு குடு பாதுகையை கொடுப்பா. குருஜி, இதுக்கப்புறம் நீங்க எப்ப இந்த செருப்பை போட்டாலும் இதை எதுல செஞ்சாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு வரணும் குருஜி. ஏன்னா இப்ப இந்த பாதகை உண்மையிலேயே உங்க அன்பு சிஷ்யர்கள் தனிமணியோட இதயத்தால செஞ்சது குருஜி. இந்தாங்க குரு, பாதத்துல போடுங்க போடுங்க. வர உங்க அன்புக்கு ஒரு அளவே இல்ல. என் பாதத்தையே பாழாக்கிட்டீங்களா பாவிகளா. இன்னைக்கு உங்களை கொல்லாம விட மாட்டேன். என்ன குருஜி, நீங்க உங்களுடைய அன்பான சிஷ்யர்களை நீங்க பெத்த மகன்கள் மாதிரி நினைக்கலனாலும் பரவாயில்லை. அவங்க கஷ்டப்பட்டு செய்யறத நீங்க திட்டாம இருந்தாலே போதும். இன்னைக்கு உங்களை நீங்க பண்ண காரியத்துக்கு பழிக்கு பழி வாங்கினா கூட அடங்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல மணி. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம குருஜிக்கு நம்மளுடைய திறமை தெரிய வரும். இன்னைக்கு சந்தையில அந்த வெளியூர்காரர் தெரிஞ்சுக்கிட்டார்ல. வெளியூர்காரனா? எந்த வெளியூர்காரன்? குருஜி, அந்த வெளியூர்காரர் யாரு என்னன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அவரு 2 அம்மா இருக்கிற ஒரு ஆளை தேடி வந்திருக்காரு. 2 அம்மா இருக்கிற ஒருத்தரையா? ஒரு ஆளுக்கு எப்படியா 2 அம்மா இருக்க முடியும்? எங்களுக்கு எப்படி தெரியும் குருஜி? நீங்க தான் கல்யாணம் ஆனவரு, நாங்க பிரம்மச்சாரிகள். உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு 2 அம்மா இருக்க கூடாதா? வாய மூடுங்க முட்டாளுங்களே. யார பாத்தீங்கன்னு உண்மையை சொல்லுங்க. யார் அவன்? எங்க இருந்து வந்தவன்? ஐயோ குருஜி, எங்களுக்கு எப்படி அந்த ஆளை பத்தி இதெல்லாம் தெரியும்? நீங்களே சொல்லுங்க. பாவம், அவருக்கே அவரை பத்தி எதுவுமே தெரியல. அவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னு கூட அவருக்கு தெரியாது. என்ன? ஆமா குருஜி. அப்படி ஒருத்தன் எப்படி இருப்பான்? குருஜி, அவர் ஏதேதோ உளறிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவர் ஆக்ரால இருந்து வந்திருக்கலாம். ஆக்ராவா? இல்ல குருஜி, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதாவது பூனைக்கு எப்படி வீடு இல்லையோ அதே மாதிரி அவருக்கும் வீடு இல்லைன்னு எங்க கிட்ட அவரு சொன்னாரு. ஓட்ட வாயனே உளறாத. முதல்ல அவன் யாருன்னு சொல்லு. சரி, அவனோட அங்க அடையாளம். அவன் பாக்க எப்படி இருந்தான்? ஆமா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு குருஜி. அவன் கண்ணுக்கு மை போட்டிருந்தான். அப்புறம் அவன் தாடி மீசெல்லாம் வச்சிருந்தான். அப்புறம் அவன் பெரிய மாலை வேற போட்டிருந்தான். அப்புறம் தலையில தலப்பாக வேற இருந்துச்சு. அப்புறம் அவன் வித்தியாசமான வார்த்தைகளை வேற சொன்னான். அதாவது கஜூர், கூச்சூர், இல்ல ஹொசூர். புட்டுக்கடை, இல்ல முட்டை கடை, இல்ல குஃப்துக்கு. ஓ, கண்டிப்பா அவன் ஒரு முகலாயனாத்தான் இருக்கணும். என்ன? அப்படின்னா அவன் ஆக்ரால இருந்து தான் வந்திருக்கணும். ஒருவேளை ஆக்ரான்னா முகலாய அரசவையில இருந்து வந்திருப்பானோ? ஆக்ராவில இருந்து முகலாய அரசவையில இருந்து ஒருத்தன் விஜயநகரத்துக்கு எதுக்காக வரணும்? என்ன விஷயமா இருக்கும்? அப்புறம் அந்த 2 அம்மா ஆள் யாரு? அவன் எதுக்காக வந்திருப்பான்? குருஜி, உங்க மூளை வேலை செய்யாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா தனிமணி இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க குருஜி? அந்த விடுகதைக்கான பதில் கிடைச்சிச்சு. இல்ல நான் பாத்து. என்ன பதில் கிடைச்சிருச்சா? எனக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அது எப்படி பாக்குறது? என்ன சொன்னீங்க? பதில பாத்தீங்களா?
குருஜி, இந்த விஜயநகரத்திலே ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான், பண்டிதர் ராமகிருஷ்ணன். அறிவுக்கு சவால் விடுற எந்த ஒரு கேள்விக்கும் ஒரே நொடியில பதில் சொல்லிடுவான். உங்களுக்கு தெரியுமா? அங்க 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 பாருங்க குருஜி, உங்க கேள்விக்கான பதில் போய்கிட்டே இருக்கு பாருங்க. அங்க பாருங்க. பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித வணக்கம் குருவே. வணக்கம் இருக்கட்டும் ஐயா. ஆனா கைய விட்டுறாதையா, அதோட பின் விளைவு பயங்கரமா இருக்கும் சொல்லி. சரி பாத்து. என்னாச்சு குருவே? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏதாவது உதவி பண்ணணுமா? இல்ல இல்ல, நீங்க என்ன எனக்கு உதவுறது? அப்படி என்ன செஞ்சிட முடியும்? ஆனா ஒண்ணு, நீங்களா விருப்பப்பட்டா உங்களால எனக்கு உதவ முடியும். அதான் இப்ப பண்ணனே. எப்பா? விழப்போனவரை காப்பாத்தனே. ஓஹோ, பழசை எல்லாம் விட்டு தொலைங்க. சரி, திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். மன்னிக்கணும் குருவே, ஒரே நல்ல இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தா என்னால தாங்கிக்க முடியாது. வயசுல மூத்தவன் உதவி கேட்கிறேன், நீங்க என்ன விட வயசுல சின்னவர் உதவி செய்யாம நழுவ பாக்குறீங்களா? மன்னிச்சிருங்க குருவே, மன்னிச்சிடுங்க. நான் சும்மா கிண்டல் பண்ண. ஏன் ஒரு சிஷ்யனும் குருவும் கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணி பேசக்கூடாதா? என்ன சொன்ன? நீ எனக்கு குரு, நான் உனக்கு சிஷ்யனா? சிஷ்யன்ல குரு 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 குரு. நீங்க என்னோட குருங்க. நீங்க மொத்த விஜயநகருக்கே குருவாச்சே. கேட்கவே ஆனந்தமா இருக்கு. சொல்றது சரிதான். இப்ப சொல்லுங்க, எனக்கு என்ன உதவி பண்ற வாய்ப்பு கொடுப்பீங்க? பண்டித ராமகிருஷ்ணர், இந்த விஜயநகரத்துல 2 அம்மா இருக்கிற ஆளு யாரு? நான் கிளம்புறேன். என்னாச்சு? நான் உங்களுக்கு கிண்டல் பண்ண மட்டும் நீங்க கோவப்படுறீங்க, ஆனா நீங்க மட்டும் என்ன நல்லா கிண்டல் பண்றீங்க. அது சரியில்லை, நான் கிளம்புறேன். நெல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் கேலி பண்ணல. குருவே, நீங்க கிண்டல் பண்ணலனா உங்ககிட்ட யார் இந்த கேள்வியை கேட்டாங்களோ அவங்க உங்களை கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அப்படி யாருமே இருக்க முடியாது. எப்படி 2 அம்மா இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு நேரம் ஆகுது, வாங்க போலாம். ஆமா, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! சொல்லுங்க மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு நம்ம என்ன விவாதிக்க போறோம்? மகாராஜா, 3 சகோதரர்கள், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்கு அனுமதி கேக்குறாங்க. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் மும்மூர்த்திகளும் இங்கேயா? விஜயநகர அரசவைக்கு வந்திருக்காங்களா? அவங்க பிரச்சனையை நாம தீர்த்து வைக்க போறோமா? ஆஹா, அருமை. அருமையா? இல்ல இல்ல, அது வந்து நான் மகாராஜா, நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது என்ன ஒரு எச்சரிக்கை. குருஜி, குருஜி, நீங்க இப்பவும் அமைதியா உட்காரலன்னா அப்புறம் உங்களை அரசவையை விட்டே துரத்திடுவாங்க. அப்புறம் இந்த எச்சரிக்கை உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும். மகாராஜா, அவங்க அப்பா கண்டிப்பா மிகப்பெரிய கடவுள் பக்தரா தான் இருக்கணும். கடவுள் பேரை குழந்தைக்கு வச்சதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அவங்க அப்பா நிச்சயம் நல்ல பண்பானவரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்றது உண்மைதான். என்னோட அப்பாவும் எனக்கு கடவுள் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரத்தோட ஒரு பேரை எனக்கு சூட்டியிருக்காரு, கிருஷ்ண தேவராயர். ஆமா மகாராஜா, எங்க அப்பா பகவான் விஷ்ணுவோட 2 அவதாரத்தோட பேர் வச்சிருக்காரு, ராமாவும் கிருஷ்ணனும். ஆனா நம்ம பேர்ல கடவுளோட பேரு எத்தனை தடவை வருதுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. பேர் சூட்டப்பட்ட அந்த நபர் அந்த பேருக்கேத்த குணத்தோட வாழுறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே. மகாராஜா, நீங்க என்கிட்ட 3 சகோதரர்களை பத்தி சொன்னீங்கல்ல, அவங்களோட பிரச்சனை என்ன? மகாராஜா, அந்த 3 சகோதரர்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறமா அவங்க பாக பிரிவினை செஞ்சு ஆகணும். மகாமந்திரியாரே, இதுல பிரச்சனை என்ன இருக்கு? இது நம்ம நாட்டுல நடக்கிற வழக்கமான விஷயம். அதாவது ஒரு குடும்பத்தின் தலைவன் இறந்து போயிட்டாருன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சொத்து பிரிக்கப்படும் தானே? குருவே, இதுல பிரச்சனை என்னன்னா, அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியே அவரு ரொம்ப தெளிவா
எந்த மகனுக்கு சொத்துல எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. அப்போ பிரச்சனை தீர்ந்தது. இதுல என்ன பிரச்சனையை சொல்றீங்க? யாருக்கு என்ன பங்குன்னு அவங்க அப்பா என்ன எழுதி இருக்கிறாரோ அதை பிரிச்சுக்க போறாங்க. குருவே, முதல்ல முழுசா கேட்டு முடிங்க. சரி மகாராஜா. மகாராஜா, அவங்க அப்பா பாக பிரிவினை பண்ண மாதிரி இதுவரைக்கும் யாரும் பண்ணதும் இல்ல, கேட்டதும் இல்ல. அந்த 3 சகோதரர்களும் சிறப்பு பொருட்களோட உங்களை இப்ப வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதி கேக்குறாங்க. முதல்ல பாக பிரிவினை, அப்புறம் சிறப்பு பொருட்களா? அருமை அருமை. இப்படிப்பட்ட வித்தியாசமான சகோதரர்களை பார்க்க நானும் ஆர்வமா இருக்கேன். அவங்கள வர சொல்லுங்க. நிச்சயமா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். மந்திரியாரே. மகாராஜா, ஏதோ சிறப்பு பொருட்களோட இவங்க வரப்போறதா சொன்னீங்க. அவங்க கைகள்ல சின்ன பானை தானே இருக்கு. ஆமா மகாராஜா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு எவ்வளவுன்னு இவங்க அப்பா முடிவு பண்ணி வச்சிட்டாரு மகாராஜா. ஆனா அவரு தன்னோட இந்த முடிவை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல மகாராஜா. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட பசங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. அவரோட கட்டிலுக்கு அடியில் இருக்கிற நிலத்துல அவர் 3 பானைகளை புதைச்சு வச்சிருந்தாராம். அப்புறம் பாக பிரிவினையில யார் பங்குல என்ன பானை வருதோ அதுக்குள்ள இருக்கிற எல்லா சொத்துக்களும் அவங்களோடது. அது சரி, இந்த பானைகளை என்ன இருந்துச்சு? மகாராஜா, இதுல வெறும் மண்ணு தான் இருக்கு. மகாராஜா, இதுல சாணம் இருக்கு. சாணமா? இதுல வெறும் வைக்கோல் தான் இருக்கு மகாராஜா. மண்ணு, சாணம், அப்புறம் வைக்கோல். ஏய் மணி, இது சொத்து இல்ல, இது நம்ம மகா குருவோட மண்டைக்குள்ள இருக்கிற 3 முக்கியமான பொருட்கள். என்ன சொன்னதனே? இல்ல இல்ல குருஜி, நாங்க உங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஒண்ணுதான் உருப்படியான விஷயம். அதை தொடர்ந்து செய்யுங்க. மகாராஜா, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரோட தகப்பனார் அவர் வாழ்நாள் முழுவதும் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுதான். அது என்னன்னா, இந்த 3 பேருக்கும் நல்ல பேரை சூட்டுனது. அதை தவிர வேற ஒன்னும் பண்ணல. இல்லன்னா இந்த உலகத்துல எந்த தகப்பனார் அவர் பெற்ற சொந்த பிள்ளைங்களுக்கு மண்ணு, சாணம், வைக்கோல்னு கொடுப்பாரு, அதுவும் இறந்ததுக்கு அப்புறம் ஆஸ்தியா? இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 3 பேரை பெத்தவரு இவங்களை முட்டாளாக்கி இருக்கணும், இல்ல இந்த 3 பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க பார்க்கணும். உங்களை போய் யாராவது முட்டாளாக்க முடியுமா குருவே? நீங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது பண்டிதரே. இல்ல 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 குருவே. மகாராஜா, இவங்க அப்பா யாரையுமே முட்டாளாக்க விரும்பவும் இல்ல, அவர் ஒரு முட்டாளும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரு ரொம்ப ரொம்ப புத்திசாலியும் அனுபவம் அறிவும் நிறைந்த ஒரு ஞானின்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இறந்து போன இவங்களோட அப்பா மிகவும் அறிவு நிறைந்த ஒரு ஞானிதான். ஆனா நான் இப்ப இந்த விஷயத்துல உங்களோட ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். இவங்க பிரச்சனைக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்கா? மகாராஜா, தீர்வு ரொம்ப சுலபமானது. இவங்களோட அப்பா தன்னோட மொத்த சொத்துக்களையும் இந்த 3 பானைகள்ல சரிசமமா பிரிச்சு கொடுத்திருக்காரு. மகாராஜா, இவங்க தகப்பனாரோட சொத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா உன்னை பத்தி மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அறிவுங்கிற சொத்து காணாமலே போச்சு. அதனால தான் இவரு மண்ணு, சாணம், வைக்கோல் எல்லாம் சொத்துங்கிறாரு.
ஏன்னா நாம எல்லாருக்கும் தெரியும் சொத்துன்னு சொல்லக்கூடியது எல்லாமே விலை உயர்ந்ததா தான் இருக்கும்னு. அதாவது தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், முத்து, பவளம், வீடு, நிலம், கோசாலை, இல்ல அதை விட உயர்ந்த செல்வங்களை சொல்லுவாங்க. குருவே, நீங்க இப்ப எதை பத்தி எல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாமே இப்ப இங்க இருக்கே. என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய குறியீட நீங்க புரிஞ்சிக்கல? ரகசிய குறியீட? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த ரகசிய குறியீட கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? சொல்ற மகாராஜா. மகாராஜா, முதல் மகனுக்கு அவர் கொடுத்தது மண்ணு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்க அப்பாவோட சொத்துல எந்த வயல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இவருக்கு தான். ரெண்டாவது மகனுக்கு கிடைச்சது பசுவோட சாணம். அதாவது எத்தனை பசு, காலை, தொழுவும், பண்ணையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இவருக்கு. மூணாவது இளைய மகனுக்கு கிடைச்சது வைக்கோல். அதோட நிறம் பொன்னிறம். அதோட அர்த்தம் இவங்க அப்பா எவ்வளவு தங்க நகைகளை சேர்த்து வச்சிருக்காரோ அது எல்லாமே மகேஸ்வரனுக்கு தான் சொந்தம். குருவே, இப்படிதான் இவங்க அப்பா தன்னோட தோட்டம், துறவு, பசு, பண்ணை, அப்புறம் தங்க நகைகளை பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதுவும் சரிசமமா. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை. பிரச்சனையை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிட்டீங்க. சொல்லுங்க, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், நீங்களா மகிழ்ச்சி தானே? இல்ல மகாராஜா, எங்களுக்கு நடந்தது பெரிய அநீதி. எனக்கும் விஷ்ணுவுக்கும் பூமியும் கால்நடைகளும் தான். ஆனா எல்லா ஆபரணங்களும் மகேஸ்வரனுக்கு மட்டும்தானா? சரியான கேள்விதான். எங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அவர் எல்லா அன்பையும் மகேஸ்வரன் மேலதான் பொழிஞ்சாரு. இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் எல்லா சொத்துக்களும் இவனுக்கு தான் கிடைக்குது மகாராஜா. நான் கையெடுத்து உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீதி வழங்குங்க. பிரம்மா, உண்மையிலே நீங்க உங்க அப்பாவோட எண்ணத்தை சரியா புரிஞ்சுக்கல. உங்க ரெண்டு பேருக்கும், அதாவது உங்களுக்கும் விஷ்ணுக்கும் மகேஸ்வரனை விட அதிக செல்வம் கிடைச்சிருக்கு. ஆமா, உங்க அப்பா உங்களுக்கு தங்கம் விளையிற பூமியை கொடுத்திருக்காரு. வயலும் தோட்டமும் தங்கமும் வைரமும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா நீங்க பூமியை பெருசா மதிச்சு உழைச்சு அதுல விவசாயம் செஞ்சா உங்களுக்கு காலா காலத்துக்கும் தங்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அருமையா சொன்னீங்க. விஷ்ணு, உங்களுக்கு சாணம் கிடைச்சிருக்கு. அதாவது உங்க அப்பா உங்களுக்கு கோமாதாவை பாத்துக்கிற பொறுப்பையே கொடுத்திருக்காரு. அதாவது எந்த ஒரு வீட்டுல கோமாதா இருக்காங்களோ அந்த வீட்டுல நிரந்தரமா இன்பமும் வளமும் ஆரோக்கியமும் இருக்கும். தேவாதி தேவர்களும் தேவிகளும் அதுல வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கோமாதாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோமாதாவும் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க தான் பாலை கொடுத்து உங்களை எப்பவும் வளமா வச்சிருக்கும். உங்க சகோதரன் மகேஸ்வரனுக்கு கிடைச்சது பெரிய சொத்து இல்ல. சொத்துங்கிற பேர்ல உங்களுடைய அப்பா அவரை சோதிக்க விரும்புறாரு. ஏன்னா லக்ஷ்மி நிரந்தரம் இல்லாதது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இதை எப்படி நிர்வாகம் பண்றாரு அப்படிங்கறதுல மட்டும்தான் மகேஸ்வரனோட எதிர்காலம் இருக்கு. அதுல கவனமா இல்லாம அலட்சியமா இருந்தா மகேஸ்வரனோட எதிர்காலம் அப்புறம் இருண்டதா மாறிடும். அருமை மகாராஜா, அற்புதமா சொன்னீங்க. என்ன ஒரு விளக்கம். நான் என்னோட அறியாமைக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மகாராஜா. எங்க அப்பாவோட பாக பிரிவினையின் அர்த்தத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் மகாராஜா. உங்களோட இந்த அருமையான வழிகாட்டுதல் எங்களை வாழ்க்கை முழுக்க வழி நடத்தும். நன்றி மகாராஜா. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப அருமை, அற்புதம். மகாராஜா,
எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மனோட அருள் தான். உங்களுடைய இந்த அம்மன் பக்தி இருக்கே, அருமை. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பெரம்படி பிரசாதம் நிறைய வாங்கிட்டீங்களோ? அது என்னன்னு சொல்றது மகாராஜா, எங்க அம்மாவோட தடியடி விஜயநகரம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. அப்படித்தானே குருவே? அது 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 உங்க அம்மா, அது உங்க அம்மாவோட தடி. அதுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? சரிதான் மகாராஜா, எங்க அம்மா மேல எனக்கு அதிக அன்பு இருக்கு. ஆனா நான் காளி அம்மனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பெத்த அம்மா என் மேல அன்பை பொழியறதை விட அதிகமான அன்பை அந்த காளியம்மா என் மேல பொழியறாங்க. நான் பேசுற எல்லா வார்த்தையும் அந்த பகவதி அம்மனோட வார்த்தை தான். அம்மன் அருளால தான் நான் பேசுறேன். மத்தபடி எனக்கு எங்க இவ்வளவு திறமை எல்லாம்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த விஜயநகர பேரரசுலயே நீங்க தான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு அம்மா தான். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் 2 அம்மாக்கள் இருக்காங்க. உங்ககிட்ட 2 அம்மாக்களோட அன்பும் 2 அம்மாக்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட ஆதரவும் இருக்கு. உண்மையிலே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான். 2 அம்மாக்களா? 2 அம்மாக்கள், 2 அம்மாக்கள், 2 அம்மாக்கள். என்ன சொல்றாங்க? உனக்கு ஏதாவது புரியுது? குருஜி, குருஜி, நம்ம கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. 2 அம்மாக்கள். குருவே, 2 அம்மா இருக்கிற ஆள் நான் தான். ஆஹா, அப்ப எனக்கு 2 அம்மாவா? இத பத்தி நான் யோசிச்சதே இல்லையே. அமைதி, அமைதி. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? மகாராஜா, நான் சொல்றேன். இன்னைக்கு சபை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரு என்னை தேடி வந்து விஜயநகரத்துல 2 அம்மாக்கள் இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டாரு. ஆனா குருவே, நீங்க எதுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? அது 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 வந்து மகாராஜா, அது அது ஒண்ணும் இல்ல மகாராஜா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை சோதிச்சு பார்த்தேன். மத்தபடி பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு 2 அம்மா இருக்கிறது எனக்கு தான் தெரியுமே. மணி, நம்ம குருக்கு இருக்கிற ஒரே திறமை இந்த கேடித்தனம் தான். என்ன சொல்ற? புரியலையே. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பொய் சொல்லி அதை அப்படியே மாத்திடுவாரு. ஆமாமா, பொய் சொல்றதுல இந்த கிழவன் குரு தான். அப்படின்னா முகலாய சக்கரவர்த்தி பாபரோட அவையிலிருந்து யாரோ ஒரு ஒற்றன்தான் ராமகிருஷ்ணனை தேடி வந்திருக்கான். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. மகாராஜா, நான் வேலை நேரத்துல தெரியாம தூங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? மகாராஜா, நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க. நான் இனிமே இந்த தப்பை எப்பவும் செய்ய மாட்டேன். இனி நான் எப்பவும் என் வேலையில கவனக்குறைவா இருக்க மாட்டேன். மகாராஜா, என்ன மன்னிச்சிருக்க. ஒரு பணியாளனுக்கு இவ்வளவு திமிரா? மகாராஜாவோட கட்டிலுக்கு அடியிலேயே படுக்கிறியா? வீரர்களே, இவனை பிடிங்க. இப்பவே யானையால இவனோட தலையை மிதிச்சு செதைக்க சொல்லுங்க. போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.